நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். வணக்கம். செய்தி சுருக்கம். +2 பொதுத் தேர்வு தட்டி தூக்கிய ஈரோடு. தமிழக அரசின் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் +2 படித்த மாணவர்களுக்கு கடந்த மார்ச் 2ஆம் தேதி முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை பொதுத் தேர்வுகள் நடந்தன. இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் சுமார் 8 லட்சம் மாணவ மாணவியர் எழுதினர். அவர்களுக்கான தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் இன்று காலை வெளியிட்டார். தேர்வு எழுதியவர்களில் 95.20% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகமாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் 93.19% பேரும் மாணவிகள் 97% பேரும் அடங்குவர். மாவட்டம் வாரியாக தேர்ச்சி விகிதத்தில் 98.87%துடன் ஈரோடு முதலிடமும் 98.05%துடன் சிவகங்கை 2வது இடமும் பிடித்துள்ளன. அதற்கடுத்தபடியாக 97.63%துடன் கன்னியாகுமரி 3வது இடத்தையும், 97.54%துடன் திருநெல்வேலி 4வது இடத்தையும், 97.50%துடன் திருச்சி 5வது இடத்தையும் பெற்றுள்ளன. கடந்த ஆண்டில் மாநிலத்தில் 6ஆம் இடத்திலிருந்த சிவகங்கை மாவட்டம் இந்த ஆண்டு 98.05% தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 100க்கு 100 எத்தனை பேர், எந்த பாடம் டாப் தேர்ச்சி? 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மொத்தம் 95.20% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவிகளே அதிகமானோர் தேர்ச்சி பெற்றனர். மாணவர்கள் 93.19, மாணவிகள் 97% தேர்ச்சி விகிதம் உள்ளது. பாடவாரியாக தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்தில் கணினி அறிவியல் 99.84% உள்ளது. உயிரியல் 2வது இடம் பிடித்து 99.49% உள்ளது. அதிகபட்சமாக கணினி அறிவியலில் 6945 பேர் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துள்ளனர். அடுத்ததாக கணக்கு பதிவியலில் 1946 பேர் முழு மதிப்பெண் பெற்றுள்ளனர். தமிழில் 83 பேர் சென்டம் வாங்கியுள்ளனர். மனம் தளர்ந்து போகாதே, ஸ்டாலின் EPS மெசேஜ். +2 தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியானது. தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் முதல்வர்கள் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து கூறினர். இதுகுறித்து ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியதாவது: 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்கள். 95.2% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். முன்னாள் அமைச்சர் மகேஷ் தொடர்பு கொண்டு சென்ற ஆண்டை விட அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று பெருமிதத்தோடு கூறியபோது பெருமகிழ்ச்சி அடைந்தேன். மாணவ செல்வங்கள் வாழ்வில் மேன்மை அடைய மேற்படிப்புகளில் மேலும் கவனம் செலுத்தி படியுங்கள். இத்தேர்வில் இம்முறை தேர்ச்சி பெற தவறியவர்கள் மனம் தளர வேண்டாம். உங்களுக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுங்கள் என ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியதாவது: +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தங்கள் பெற்றோர் மற்றும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு சரியான பாதையை தேர்ந்தெடுங்கள். அதேபோல் இந்த தேர்வில் தேர்ச்சியடைய தவறிய மாணவர்கள் துவண்டுவிட வேண்டாம். நன்கு படித்து துணைத் தேர்வுகள் வாயிலாக தேர்ச்சியடையுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மனம் தளர வேண்டாம், மகேஷ் அட்வைஸ். தமிழகத்தில் +2 ரிசல்ட் வெளியாகியுள்ளது. வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதத்தில் ஈரோடு மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. இதுகுறித்து முன்னாள் பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். கடந்த ஆண்டை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து ஒரு 0.17% நம்ம வந்து தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கின்றது. உள்ளபடியே இந்த தேர்ச்சி விகிதத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற எங்கள் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இதற்கு உழைத்த எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய தமிழில் கிட்டத்தட்ட 83 பேருக்கு மேலே வந்து தமிழில் மட்டும் பார்த்திங்கன்னா 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏதாவது ஒரு பாடத்தில் முழு மதிப்பெண் பெற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா மோர் தென் 16,000க்கு மேலே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் வந்து பெற்றிருக்காங்க. வழக்கம் போல் மாணவர்கள் காட்டிலும் மாணவியர்கள் அதிகம் தேர்ச்சி என்பது உள்ளபடியே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். இனி வருங்காலத்தில் மாணவியர்களுக்கும் ஈக்குவலாக எங்களுடைய மாணவர்களும் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. தொடர்ந்து இந்த ஊக்கத்தை எங்களுக்கு வழங்கிய என்னுடைய அரசியல் ஆசான்
எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, இதற்கு உழைத்த நம்முடைய ஒவ்வொருத்தரும் ஸ்கூல்ஸ் அப்படின்னா நான் வெறும் டீச்சர்ஸோடு நடத்த மாட்டேன், டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் என்று இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 6 months எல்லாமே ஒரு ரிவ்யூ பண்ணி தங்களை செல்ஃப் அசஸ் பண்ணி கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நம்ம எப்படி தேர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற விதத்தில் ரொம்ப ஒரு மைன்யூட்டாக எல்லாமே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணனால தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஆண்டும் எப்படி நம்ம கூடுதலாக நம்ம கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இந்த ஆண்டும் கூடுதலாக அது கொடுக்கப்பட்டிருக்குது. தேர்தல் ரிசல்ட்டு வேறு இதெல்லாம் கடந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் பணியாற்றிய அந்த காலத்துக்காக நான் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் மாதத்துக்கு ஒரு 4 முறையாச்சும் நம்முடைய அன்றைய எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து எங்ககிட்ட என்ன நடக்குது எஜுகேஷன் சிஸ்டத்தில் கேட்டதுனுடைய விளைவு இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து அது பிரதிபலிச்சிருக்கு அப்படி தான் நான் சொல்கிறேன். நான் ஸோ மாணவ செல்வங்களுக்கு நான் வச்சுக்கிற வேண்டுகோள் ஒன்று தான், இந்த ரிசல்ட்டுங்கிறது வந்து நம்முடைய லைஃப் கிடையாது. இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நாம் என்ன பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு நம்மை அறிந்து கொள்வதற்கான ஒரு காலம் தான். இதில் தேர்ச்சி பெற முடியவில்லை என்று சொன்னாலும் உடனடியாக உங்களுக்கான துணைத் தேர்வுக்கான தேதியெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அரசு தேர்வுத்துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள்லாம் நானும் பார்த்தேன். அது நான் வழக்கம் போல் இமிடியேட்டாக மனசை தளர விடாமல் இமிடியேட்டாக அதில் அப்பியர் ஆகுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களை தேடி வரும் என்கிற நம்பிக்கை இருக்கின்றது. கான்ஃபிடென்ட் மட்டும் என்றைக்குமே கைவிட்டுடாதீர்கள். நமக்கான ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை நமக்கான அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான். அதனால் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தேர்ச்சி பெற முடியவில்லை என்று சொன்னாலும் மீண்டும் முயற்சி செய்து அதில் நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்துக்களாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கே பதவி பிரமாணம் செய்து வைக்க தயார், கவர்னரின் முக்கிய முடிவு. தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4வது நாளான இன்றும் பரபரப்பு அடங்கவில்லை. 118 என்ற பெரும்பான்மை நம்பரை யாரும் காட்டாததே இதற்கு காரணம். பெரும்பான்மையாக வெற்றி பெற்றுள்ள விஜயும் இன்னும் அந்த நம்பரை அடைய முடியவில்லை. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாலும் இன்னும் அவருக்கு 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை. கூட்டணி ஆட்சி என்ற கடிதத்துடன் பெரும்பான்மை நம்பர் இல்லாமல் அவர் சென்றதால் கவர்னர் அனுமதி கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த சூழலில் கவர்னர் ராஜேந்திர அர்லேகர் ஆங்கில டிவி சேனலுக்கு இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். அதில் அவர் கூறியுள்ளதாவது: இப்போதே இந்த சிக்கல் முடிவுக்கு வந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் அரசு அமைக்க உரிமை கோரும் கட்சிக்கு போதுமான மெஜாரிட்டி ஆதரவு உள்ளது என்பதை அவர்கள் நிரூபிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் இதை தாண்டி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோருபவர்கள் நிலையான நம்பரை அறிவிக்க வேண்டும். நான் அவர்களை எண்ணி பார்த்து முடிவு எடுக்கப் போவது இல்லை. அது சட்டசபையில் முடிவு செய்யப்படும். இதில் எனக்கு உரிமை இல்லை. ஒருவேளை எதிர்க்கட்சிகள் இதேபோல் ஆட்சி அமைக்க உரிமை கோரி மெஜாரிட்டி நம்பருடன் வந்தாலும் நான் ஜனநாயக முறைப்படி இதே முடிவைதான் எடுப்பேன் என கேள்விக்கு கவர்னர் விளக்கமளித்தார். அதேபோல் எஸ்ஆர் பொம்மை வழக்கின் தீர்ப்பு புதிய அரசு அமைப்பது தொடர்பான வழக்கல்ல. ஒரு புதிய அரசு அமைக்கும் போது பெரும்பான்மை இருக்கிறதா என்று பார்ப்பது எனது கடமை. சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது அவர்களின் கடமை. குதிரை பேரம் நடப்பது குறித்து எனக்கு ஆழ்ந்த கவலை உண்டு. அதனால்தான் இதை விரைவில் தீர்க்க விரும்புகிறேன். அதே நேரம் மெஜாரிட்டி இல்லாத ஒருவரை அழைத்து அரசு அமையுங்கள் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? இது தமிழக மக்களின் பிரச்சனை. மெஜாரிட்டியை காமிப்பது தனிப்பட்ட கட்சியின் பிரச்சனை என்று எளிதில் விட்டுவிட முடியாது. ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எவரையும் தடுக்க நான் விரும்பவில்லை. சட்ட ஆலோசகர்களிடம் ஆலோசித்து என்ன செய்வது என்று முடிவு செய்வேன் என கவர்னர் கூறினார். திமுக முகமூடியை கழற்றுமா? மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. ஒரே இரவில் ஒன்றான திராவிட கட்சிகள். சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை வென்ற தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி இல்லை. கூடுதலாக 10 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் என திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளிடம் தாவேகா ஆதரவு கேட்டது. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்து அக்கட்சியுடன் காங்கிரஸ் சேர்ந்து கொண்டது. ரிசல்ட் வந்த மறுநாளே திமுகவுடனான கூட்டணியை முறித்து கொண்டது. காங்கிரசின் இந்த செயலை திமுகவினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணைந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் விஜயை வீழ்த்துவதற்காக 2 திராவிட கட்சிகள் ஒன்றிணைவதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: வாழ்நாள் எதிரிகளான 2 திராவிட கட்சிகள் ஒரே இரவில் ஒன்றானார்கள். இவர்கள் ஒன்றிணைவது தமிழகத்திற்காகவோ மதச்சார்பின்மைக்காகவோ இல்லை. விஜய் என்ற ஒரே ஒரு மனிதனை நிறுத்துவதற்காகத்தான். காங்கிரஸ் தெளிவாக பார்த்தது, சரியாகவே வெளியேறியது. RSS, பிஜேபியின் பி டீமுடன் இருந்து கொண்டு உங்களை மதச்சார்பற்றவர் என்று சொல்ல முடியாது. நிலையான அரசு என்பது
2 பயந்த கட்சிகள் தங்கள் அதிகாரத்தை காக்கும் அரசியல் மொழி. திமுக இன்று தன் முகமூடியை கழற்றுமா என மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது, துரோகம் செய்துவிட்டது என திமுக தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பதிலடி கொடுத்த மாணிக்கம் தாக்கூர், யார் துரோகி, நீங்களா நாங்களா என்கிற ரீதியில் கேட்டுள்ளார். அதிமுக திமுக சேருமா? கனிமொழி ரியாக்ஷன். குழப்பமோ குழப்பம். தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகா அதிக இடங்களில் வெற்றி பெற்றாலும் பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்கள் தாவேகாவிடம் இல்லை என சொல்லி விஜயை ஆட்சி அமைக்க கவர்னர் அர்லேக்கர் அழைப்பு விடுக்க மறுத்துவிட்டார். இந்நிலையில் அதிமுக ஆட்சி அமைக்க திமுக வெளியிலிருந்து ஆதரவளிக்கப் போவதாக செய்திகள் வெளியானது. அது பற்றி திமுக தலைமை தெளிவான பதிலை கூறாத நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் சகோதரி கனிமொழி கூறியதாவது: தேர்தல் முடிவுகள் யாருக்குமே ஒரு தெளிவான தீர்க்கமான பெரும்பான்மையை கொடுக்காத ஒரு சூழ்நிலையில நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அது உருவாக்கி இருக்கிறது. அடிப்படையில் அதுதான் இத்தனை குழப்பங்களுக்கும் காரணமா இருக்கு. ஆளுநரோட இந்த செயல் தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராக நிறைய போராட்டங்கள், நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம திராவிட கழகம் சார்பாக ரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இவருடைய இந்த ஆக்ஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் வைஸா இது ஒரு அக்ரியபிளா இருக்கா, எப்படி பார்க்கணும்? இல்லைங்க, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்லேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு இதற்கான விளக்கங்கள், எதிர்மறை கருத்துக்கள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல எங்களுடைய நிலைப்பாடு ஆளுநரே வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலையும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. திமுக அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வெளியில இருந்து ஆதரவு தருவாங்க, மற்ற கட்சிகளை பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திமுக அதிமுக ஆட்சி அமைக்க வெளியில இருந்து ஆதரவு தராங்கன்ற போன்ற பேச்சுவார்த்தைகள் இல்லைங்க. நிறைய ரூமர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. நன்றி. இந்த பரபரப்பான சூழலில் அதிமுக திமுக சேர்ந்து வந்து 118 எம்எல்ஏ பட்டியலை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என கவர்னர் அர்லேக்கர் கூறியது தமிழகத்தில் இன்னும் பரபரப்பை கூட்டியுள்ளது. பழனிசாமி கம்பேக். தம்பிதுரை சூசகம். பரபரப்பான அரசியல் சூழலில் பல கட்ட ஆலோசனைகள் நடந்து வருகிறது. எங்கள் தலைவர் பழனிசாமி மீண்டும் வருவார் என அதிமுக எம்பி தம்பிதுரை கூறியுள்ளார். No, what is saying? Say that I cannot say I'm telling. Now so many discussions are going on. That is, I cannot say anything now. Everything will due course of time. We hope that good things will happen. My party, my leader will come back. I am following always Edapadiyar. That's all. So any talks between the two No, parties? madam, that I don't know. Please. The governor has still not invited. I don't know about that subject. I only want to meet our leader. Always I like Edapadiyar. I want to. So left parties and Congress. No, ma, no, left no parties answer and for. Congress are saying government should No give chance. No chance about No, my government should give chance to TVK. Governor should give chance to That how can I say? Because that is So governor. what is your I don't know, ma. Please. So will EPS be the CM? Ma. விஜய் தான் சிஎம். கொதித்த தொண்டர். நீலாங்கரையில் பரபரப்பு. ஆட்சியமைக்க விஜயை கவர்னர் அர்லேக்கர் அழைப்பு விடுக்காத நிலையில் தாவேக தொண்டர்கள் சோகத்தில் உள்ளனர். விஜய் வீட்டு முன் விரக்தியில் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த விஜய் என்ற தொண்டர் கொதிப்புடன் பேச துவங்கினார். தளபதி வரல, என் தளபதி வராத எந்த ஊர்ல வராத வச்சாங்களோ அந்த ஊர்ல அது என் தளபதி கிட்ட பேசி ஆட்சம் வைப்பதற்கு கூட்டணி பேச வேண்டும். எந்த நாள்ல அவரை உட்கார வைக்கணும்ட்டு 10 பொருத்தமும் கரெக்டா 20 பொருத்தமும் நான் தளபதிக்கு கொடுத்துட்டு போல
நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். ஒன்லி தளபதி. கூட்டணி யார் யார்கிட்ட பேசணும்? கூட்டணி மாம்பழத்தை கூப்பிடுவேன். ठीक है डन ஓகே நீங்க கூப்பிடுங்களா? கண்டிப்பா பெண் ஜாதி वन वन आइडिया एक மக்கள் எல்லா ஜாதியும் உயரும். अरे सब अभी कराओगे क्या? आईडी पे भी तो कराने दो. ரெண்டு தொகுதிக்கு கூப்பிட்டேன் வாங்கன்னு. என் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. भरोसा नहीं यार Okay? करूँ ஆனா அவர் வரல. ஒன்னு விசிகா வந்தா வெற்றி வாய்ப்பு உண்டு. அப்படி வரலனா விஜயகாந்த் தொகுதி வந்தே ஆகணும். I will see you. தளபதி 100%. ஓகே 100% see you. தளபதி. முரண்டு பிடித்த மம்தா முடித்து வைத்த கவர்னர் ரவி. மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் 207 தொகுதிகளை கைப்பற்றி பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றது. 80 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றி திரிணாமுல் காங்கிரஸ் படுதோல்வியடைந்தது. பெரும்பான்மை பலத்துடன் நாளை ஆட்சி அமைக்க உள்ளதாக பாரதிய ஜனதா அறிவித்துள்ளது. ஆனால் நாங்கள் தோற்கவில்லை, பதவி விலக மாட்டேன், ராஜினாமா கடிதம் கொடுக்க கவர்னர் மாளிகைக்கு செல்ல மாட்டேன் என மம்தா பானர்ஜி அடம் பிடித்தார். ஓட்டு மிஷினில் முறைகேடு நடந்துள்ளது. ஓட்டு எண்ணிக்கை மிகவும் அநீதியான முறையில் நடந்துள்ளது. ஓட்டு எண்ணும் மையத்தில் நான் தாக்கப்பட்டேன் என பல குற்றச்சாட்டுகளை மம்தா அடுக்கினார். இந்த சூழலில் மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. அவர் பதவி விலகாததால் அம்மாநில கவர்னர் ரவி தன் அதிகாரத்துக்கு உட்பட்ட மாநில சட்டசபையை நேற்று கலைத்தார். வழக்கமான நடைமுறைப்படி சட்டசபை பதவிக்காலம் முடிவடைந்த பின்னரோ பெரும்பான்மை ஆதரவை இழந்த பின்னரோ முதல்வர் பதவியில் இருக்கும் நபர் தன் ராஜினாமா கடிதத்தை கவர்னரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மம்தா பானர்ஜி முறையாக பதவியில் இருந்து விலகும் முன் அங்கு சட்டசபை கலைக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 174(2)B பிரிவின் கீழ் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி கவர்னர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். மம்தா தலைமையிலான அமைச்சரவை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துள்ளது. புதிய அரசு அமைக்கும் தகுதி கொண்ட கட்சி ஆட்சி அமைக்க அழைப்பதற்கு கவர்னரின் இந்த முடிவு வழிவகுக்கும் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.